பெண்கள் வந்து ஆண்களை எப்படி அடிமைப்படுத்துவாங்கன்னாக்கா, ஆண்களை முதல்ல சோம்பேறியாக்குவாங்க. ஆண்களுடைய வேலையை ஆண்களை செய்ய விடாமல் நான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆண்களை வந்து சோம்பேறியாக்கி, அதன் மூலம் ஆண்கள் தங்களுடைய வேலையை செய்து கொள்வதற்கு பெண்களை எதிர்பார்ப்பதன் மூலம் பெண்கள் வந்து ஆண்களை அடிமையாக்குவார்கள். ஆண்களை சோம்பேறியாக மாற்றி ஆண்கள் செய்ய வேண்டிய வேலையை ஆண்களை செய்ய விடாமல் நான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து செஞ்சு ஆண்களை சோம்பேறியாக மாற்றி, அப்புறம் அந்த வேலையை செய்வதற்கு ஆண்கள் வந்து எப்போதும் பெண்களை எதிர்பார்த்து இருக்கிற மாதிரி செஞ்சுட்டு அதன் மூலம் ஆண்களை அடிமைப்படுத்துவார். ஆண்களை சோம்பேறியாக்கி ஆண்களுக்கு பெண்கள் அடிமையாகி அதன் மூலம் ஆண்களை பெண்களை அடிமையாக்குவார்கள். இன்னும் சொல்லப்போனால் எளிதான வேலைகள், வீட்டில் உள்ள வேலையெல்லாம் ரொம்ப எளிது. ஒரு ஆணுக்கு உணவு சமைத்து கொடுப்பது, துணி துவைச்சி போடுறது, இதெல்லாம் ரொம்ப எளிதான வேலை. இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இது வந்து அந்த ஆண் செய்ய வேண்டிய வேலை. அந்த வேலையை பெண்கள் வந்து ஆண்களுக்கு செஞ்சு கொடுத்து வீட்டில் சோம்பேறியாக இருக்க செய்து ஒரு எளிதான ஆண்களுடைய எளிதான வேலையை பெண்கள் வந்து ஆண்களுக்கு செய்து கொடுத்து ஆண்களை வீட்டில் சோம்பேறியாக்கிடுறாங்க. அப்புறம் வெளியில் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது கஷ்டமான வேலை. அது வந்து பெண்களுடைய வேலை. பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்களுடைய எளிதான வேலைகளை அவர்களுக்காக செய்து கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து பெண்கள் வந்து தங்களுடைய கடினமான வேலை அதை வந்து ஆண்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. எப்படி பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது கடினமான வேலை, அந்த வேலையை ஆண்கள்கிட்ட கொடுத்துட்டு ஆண்களுக்கு தேவையான உணவை சமைக்கிறது, துணி துவைச்சி போடுறது, இதையெல்லாம் பெண்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆண்களிடம் உள்ள ஆண்களுக்காக எளிதான வேலைகளை செய்து கொடுத்துட்டு பெண்கள் செய்ய வேண்டிய பெண்களுக்கான அந்த பணம் சம்பாதிக்கிற வேலையை அந்த கடினமான வேலையை ஆண்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. எவ்வளோ புத்திசாலித்தனமான ஒரு நடைமுறை பாருங்கள். பெண்களுடைய அடிமைத்தனம் வந்து எந்த அளவுக்கு அதில் ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது பாருங்கள். அதாவது ஆண்கள் வந்து ஆண்களுக்கு தேவையான உணவை ஆண்கள் தான் சமைக்கணும். அவனுடைய ஆடைகளை அவன் தான் துவைக்கணும். அவனுடைய இருப்பிடத்தை அவன் தான் தூய்மை செய்யணும். அதை வந்து பெண்கள் என்ன பண்ணுறாங்க, நீ பண்ணாத, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணி அவனை சோம்பேறியாக மாற்றிடுறாங்க. அது ஈஸியான வேலை, அதை அவனே செஞ்சுட்டு போயிடுவான். ஆனால் அது ஈஸியான வேலை, அதை நான் செய்கிறேன்னு செஞ்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்க, பெண்கள் அவங்கக்கிட்ட உள்ள ஒரு கஷ்டமான வேலை ஒன்றை வந்து ஆண்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. என்ன வேலைன்னா பணத்தை சம்பாதிக்கிற வேலை. பெண்களுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிற வேலையை வந்து ஆண்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. ஏன்னா நான் உனக்கு தேவையான உணவை சமைக்கிறேன், வீட்டை தூய்மையாக வச்சுக்கிறேன், துணியை துவைக்கிறேன், அதனால் என்னால் வெளியில் போய் வேலைக்கு போக முடியாது, அதனால் எனக்கும் சேர்த்து நீ போய் சம்பாதிச்சிட்டு வா, எனக்கு தேவையான பணத்தை நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் ஆண்களுடைய தலையில் வந்து கஷ்டமான வேலையில் சுமத்திட்டு ஆண்களுடைய எளிதான வேலைகளை பெண்கள் செஞ்சுட்டு ஆண்களுக்கு தன்னுடைய கடினமான வேலையை ஆண்களுடைய தலையில் வச்சிடுறாங்க. எப்படி புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஆண்கள் வந்து ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நான் எல்லா பெண்களையும் சொல்லலை, வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கிற பெண்களை தான் நான் சொல்கிறேன்.